வணக்கம். இந்திய அரசியல் கட்சியான பாஜகவின் தாய் அமைப்பாக விளங்குவது ஆர்எஸ்எஸ் அமைப்புதான். பாஜகவை ஆர்எஸ்எஸின் ஒரு உப அமைப்பு என்று கூட சொல்வதுண்டு. அதனால்தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட ஆர்எஸ்எஸின் சர்சங்க சலாக் அதாவது தலைவர் மீது அதிக மரியாதை வைத்துள்ளார். தற்போதைய தலைவர் மோகன் பகவத் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் என்பது இந்தியா என்ற வீட்டின் ஒரு அறை போன்றதாகும். தற்போது அறிமுகமில்லாத சிலர் அதை பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை மீட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதனால் அதை மீட்டே தீர வேண்டும் என்று கூறியுள்ளார். அதாவது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை பாகிஸ்தானிடமிருந்து மீட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஆர்எஸ்எஸின் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். வழக்கமாக இதுபோன்ற அறிக்கைகளை மோகன் பகவத் வெளியிடுவதில்லை. அவர் வெளியிட்டாலும் அதற்கு சமகால அரசியல் அல்லது தற்போதைய சூழ்நிலைகளுடன் ஏதேனும் ஒரு தொடர்பு நிச்சயம் இருக்கும். ஏனெனில் மிகவும் கவனமாகவே வார்த்தைகளை பயன்படுத்தி பேசும் இயல்புடையவர் ஆர்எஸ்எஸின் தலைவர். இந்தியாவின் ஆழ்நிலை அரசு அதாவது டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாகவே ஆர்எஸ்எஸ் விளங்குகிறது. அதாவது எல்லா இடங்களிலும் வேர்களை கொண்ட ஒரு அமைப்பாகும் ஆர்எஸ்எஸ் இன்றைய நிலையில். தற்போது ஐரோப்பா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளிலும் ஆர்எஸ்எஸின் வேர்களும் அதன் துணை அமைப்புகளும் உள்ளன. பல பெயர்களில் பல வடிவங்களில் செயல்படும் இவ்வளவு பெரிய அமைப்பின் தலைமையில் இருக்கும் ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால் அது வெறுமனே சொல்லப்பட்ட விஷயமாக நிச்சயம் இருக்காது. இதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட வேண்டும், ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் போன்ற விஷயங்களைத்தான் அவர் வலியுறுத்தியிருந்தார். அவை அனைத்தும் இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை மீட்க வேண்டும், அது இந்திய வீட்டின் ஒரு அறை என்று அவர் கூறும்போது அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உள்ளது. இது 3-4 நாட்களுக்கு முன்பு நடந்த நிலையில் இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் தாக்குதல் நடத்தியுள்ளது என்று செய்திகளை கேட்கிறோம். சமீப காலமாக தாலிபானுடனான இந்தியாவின் அணுகுமுறையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்பு தாலிபானை அங்கீகரிக்காத இந்தியா இப்போது தாலிபான் ஆளும் ஆப்கானிஸ்தானுடன் ராஜதந்திர உறவை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையில் படிப்படியாக மாற்றம் காண்பித்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து தாலிபானின் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கு வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றனர். தூதரகத்தை மீண்டும் திறப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடந்துள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மீண்டும் வலுப்படுத்தும் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. இந்த நிகழ்வுகள் நடப்பதற்கு இடையில்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் தலைநகரான காபூலில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான தாக்குதல்களும் எதிர்த்தாக்குதல்களும் இன்றோ நேற்றோ தொடங்கியவை அல்ல, நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கியவையாகும். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பிணக்குகளுக்கு வரலாற்று பின்னணி உள்ளதென்பது அனைவருக்கும் தெரியும். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் வரையறுத்த ஒரு எல்லைதான் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே இருந்தது. அது ஒருதலைபட்சமாக உருவாக்கப்பட்ட ஒரு எல்லை என்றும் அது உண்மையான எல்லை அல்ல என்றும் கடந்த சில காலமாக தாலிபான் அதிகாரத்தில் வந்த பின்னர் ஆப்கானிஸ்தான் கூறி வருகிறது. பிரிட்டிஷ் இந்தியாவின் காலத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த பாகிஸ்தான் இன்று ஒரு சுதந்திர நாடாக உள்ளது. இன்று பாகிஸ்தானின் பகுதியாக உள்ள பல பிரதேசங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பே ஆப்கானிஸ்தானால் உரிமை கோரப்படும் பகுதிகளாகும். பிரிட்டிஷ் இந்தியாவின் பிரதிநிதி மோடிமர் டியூரண்ட் ஆப்கானிஸ்தானின் அமீர் அப்துல் ரஹ்மான் கான் ஆகியோருக்கு இடையே 1893 தான் இந்த எல்லை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இருப்பினும் அது சரியான எல்லை அல்ல என்றும் ஆப்கானிஸ்தானை கட்டாயப்படுத்தி துப்பாக்கி முனையில் கையெழுத்திட வைக்கப்பட்டது என்ற வகையில் அன்று முதலே எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. பின்னர் 1947 சுதந்திரம் பெற்ற பின்னர் பலமுறை பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் எல்லையில் சண்டையிட்டுள்ளன. அதை குறித்து சிறிய சிறிய சண்டைகளாக நடந்த அந்த சம்பவங்கள் எல்லை மோதல்கள் என்றே கருதப்பட்டன. கைபர் பக்துன்வா மாவட்டம், பலூச்சிஸ்தானில் ஒரு பெரிய பகுதி போன்றவை எல்லாம் தங்களுடையது என்று ஆப்கானிஸ்தான் உரிமை கோருகிறது. அதற்காக அவர்கள் வரலாற்று ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். அந்த விஷயத்தில் ஆப்கானிஸ்தான் சொல்வதில் ஓரளவு உண்மை இருப்பதையும் மறுக்க முடியாது. எப்படியாயினும் தாலிபான் வந்த பின்னர் எல்லை பிரச்சனைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. அவர்களின் எல்லைகளில் உள்ள பல கிராமங்களில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டு ஆப்கானிஸ்தான் சில இடங்களை கைப்பற்றும், பின்னர் பாகிஸ்தான் மீண்டும் கைப்பற்றும், அவ்வாறு பிரச்சனைகள் நடந்து வருகின்றன. அதற்கிடையில் தான் இப்போதைய பிரச்சனை தொடங்கியுள்ளது. இந்தியா எங்களுடன் நின்றால் கைபர் பக்துன்வா பகுதியை நாங்கள் கைப்பற்றுவோம், இந்தியா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கைப்பற்றலாம் என்று ஏற்கனவே தாலிபான்கள் கூறி வருகின்றனர். தாலிபானை ஆதரிக்கும் நபர்கள் சமூக ஊடகங்களில்
முடிவில் வந்து இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் ஒன்று சேர்ந்தால் பாகிஸ்தானை நசுக்கி அழிக்கலாம் என்று கூறுவதுண்டு. அதாவது ஒரு பர்கரின் நடுவில் இருக்கும் சிக்கன் பீஸ் போல பாகிஸ்தானை நாம் அழித்து விடலாம் என்று அவர்கள் சொல்வதுண்டு. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாகும். தற்போது அது மக்கள் டு மக்கள் உறவாகவே உள்ளது. காரணம், எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்களுக்கு இடையே ஒரு ஐக்கியம் உள்ளது. இங்கு இந்தியா வங்கதேசம் இடையேயும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயும் அது இல்லாமல் இருக்க காரணம் அவை முன்பு ஒன்றாக இருந்த பகுதிகள் என்பதுதான். மாறாக ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எந்தவிதமான பிரச்சனைகளோ எல்லை தகராறுகளோ உரிமை கோரிக்கைகளோ எதுவும் இல்லை. இந்தியா எல்லா காலத்திலும் ஆப்கானிஸ்தானுக்கு உதவியே செய்துள்ளது. இந்தியாவில் பெரும்பான்மையானவர் இந்துக்கள் என்பதாலோ அல்லது இந்தியாவை ஒரு இந்துத்துவ அரசியல் கட்சி ஆள்வதாலோ ஆப்கானிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்குள்ள முஸ்லிம்கள் இந்தியாவில் உள்ளவர்களுடன் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சிகிச்சைக்காக வருவதற்கு இன்னும் சிறிது சலுகைகள் தர வேண்டும் என்று கூறி நிறைய பேர் இன்னும் இந்தியாவின் உதவியை நாடி வருகின்றனர். தாலிபான் அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இந்தியா அங்கிருந்து இங்கு வருவதற்கு சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்தியாவை மிகவும் சார்ந்திருக்கும் ஒரு நாடாகும் ஆப்கானிஸ்தான். ஆக ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்களுக்கு இந்தியாவின் மீது மிகுந்த ஆர்வம் உள்ளது. இரண்டாவதாக, பாகிஸ்தானியர்கள் வங்கதேசத்தினர் ஆகியோருக்கு இந்தியாவின் மீது இருக்கும் ஒரு பொறாமை ஆப்கானிஸ்தானியர்களுக்கு இல்லை. அதுவும் அவர்களின் ஒரு தனிச்சிறப்பாகும். சிறிது சிறிதாக பல விஷயங்களில் தரமான செயல்பாடுகளை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள். எப்படியாயினும் இப்போது இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் இணைந்து ஒத்துழைக்கவே முடிவு செய்துள்ளது. இங்குதான் சுவாரஸ்யமான வேறு சில விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். அதாவது, ஒரு பக்கம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை மீட்பது பற்றி பேசப்படுகிறது. மறுபக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரில் பெருமளவில் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் நடக்கின்றன. அவ்வாறு பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில். எனவே ஒருவேளை பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்கு வந்துவிடக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உள்ளது. சூழ்நிலைகள் ஏறக்குறைய சாதகமாகவே உள்ளன. காரணம், எப்படியாயினும் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவிலும் சில பிரச்சனைகள் உள்ளன. இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஏவுகணைகள் போன்றவற்றை கொடுத்து உதவி செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு விமானத்தளம் அமெரிக்காவிற்கு வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியதற்கு எதிராக ஆப்கானிஸ்தானின் தற்போதைய அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்தியா இந்த விஷயத்தில் ஆப்கானிஸ்தானை ஆதரிக்கிறது. இந்தியா சீன உறவும் சிறிது மேம்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவுடன் இந்தியாவிற்கு நல்ல உறவு உள்ளது. பிரிட்டனுடன் இப்போது மிகச்சிறந்த உறவு உள்ளது. அவ்வாறு பல்வேறு உலக நாடுகளுடனான உறவை இந்தியா மிகவும் மேம்படுத்தி உள்ளது. அமெரிக்காவுடனான உறவில் மட்டும்தான் ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது. அதோடு இங்கு கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருப்பதை சீனா நிச்சயம் விரும்பவில்லை. அதை வெளிக்காட்டவில்லை. நாங்கள் நண்பர்கள் என்று சொன்னாலும் சீனா அதை விரும்பவில்லை என்ற ஒரு விஷயம் உள்ளது. ஆக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் விரும்பினால் போர் மூலமல்ல, தந்திரோபாயத்தின் மூலமே அதை மிகவும் பொருத்தமான ஒரு சூழ்நிலையில் செய்ய முடியும். அதற்கான பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆப்கானிஸ்தானை சிறிது ஆதரித்து வைத்தாலே போதும். ஒரு போரில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை பாதுகாக்கும் சக்தி அவர்களிடம் இருப்பதாக தெரியவில்லை. ஏனெனில் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அவர்களுக்கு பெரிய ராணுவ ஈடுபாடு தேவைப்படும். அங்கு பயம் ஏற்படும் அவர்களுக்கு. இரண்டாவதாக, ஈரானின் எல்லையிலும் அவர்களுக்கு ராணுவ குவிப்பு அதிக அளவில் தேவைப்படும். பாகிஸ்தானில் அவர்களுக்கு ராணுவத்தின் சேவை மிகவும் அதிக அளவில் தேவைப்படும். பலூச் விடுதலை படை மிகவும் கடுமையாக தாக்கி வருகிறது. அங்கு அவர்களுக்கு அதிக ராணுவத்தினர் தேவைப்படுவார்கள். இந்த ஆப்கானிஸ்தான் எல்லையில் ஒரு போர் மூண்டால் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரில் உள்ள பிரிவினைவாதிகள் அரசாங்கத்திற்கும் ராணுவத்திற்கும் எதிராக திரும்பவும், தேவைப்பட்டால் சுதந்திரம் அறிவிக்கவும் முடியும். எடுத்த எடுப்பிலேயே அவர்கள் இந்திய ஒன்றியத்தில் சேர வேண்டிய அவசியமில்லை. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் சுதந்திரம் அறிவித்தாலே போதும். பின்னர் அவர்கள் விரும்பினால் இந்தியாவின் காஷ்மீருடன் முழுமையாக இணைந்து கொள்ளலாம். உண்மையில் இந்தியாவின் நிலைப்பாடு பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீர் உட்பட அனைத்தும் நம்முடையவை என்பதாகும். எனவே பாகிஸ்தானில் இருந்து பிரிந்து செல்ல பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரின் மக்களும் ஆட்சியும் முடிவு செய்தால் இயல்பாகவே அது இந்தியாவின் ஒரு பகுதியாக மாறிவிடும். அதற்கு அதிகாரப்பூர்வமாக ஏதும் செய்ய வேண்டியதில்லை என்றே தோன்றுகிறது. நாம் நமது நாடாளுமன்றத்தை உருவாக்கிய போதே கூட பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரின் பிரதிநிதிகளுக்கான இடங்களை ஒதுக்கி வைத்துள்ளோம்.
அந்த வகையில் நாம் திட்டமிட்டுத்தான் முன்னேறி வருகிறோம். இந்தியா அங்கு போர் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நாம் ரத்தம் சிந்தாமல் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை கைப்பற்ற முடிந்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றியாகும். இப்போது சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றவாறு உள்ளன. எதுவும் நடக்கலாம். அதனால் RSSின் தலைவர் இப்படி ஒரு குறிப்பை வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஒரு புதிய இந்தியாவை வடிவமைக்கவே நரேந்திர மோடி விரும்புகிறார். அதனால் இங்கிருந்த தேவையில்லாத பல குப்பைகளை ஒவ்வொன்றாக அவர் எடுத்து வீசிவிட்டார். இந்தியாவை இன்னும் வலுப்படுத்துவது, இந்தியாவில் ஒரு ஒருங்கிணைந்த தன்மையை கொண்டு வருவது, GST உட்பட அனைத்திலும் இந்தியாவை ஒன்றுபடுத்துவது ஆகியவற்றை நரேந்திர மோடி செய்து வருகிறார் மிகவும் சிறப்பாக. இந்தியாவை பொறுத்தவரை என்றும் ஒரு தலைவலியாகும் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரச்சனை. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரையும் மீண்டும் கைப்பற்றினால் அது இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். அந்த பெருமை முழுவதும் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடியையே சேரும். அதனால் அடுத்த தேர்தலில் அவர் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது. அவரது நடப்பு பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் காஷ்மீரையும் மீட்டெடுத்து புதிய இந்தியாவின் வடிவமைப்பாளராக மாற நரேந்திர மோடி விரும்பக்கூடும். அவர் ஒருவேளை அதற்காக முயற்சிக்கவும் வாய்ப்புள்ளது. அப்படி வந்தால் நாம் எதிர்பார்க்காத அதிசயங்கள் நிச்சயம் நடந்தேறியிருக்கும். அதற்கு அடுத்ததாக அக்ஷய் சின் உள்ளது. அதை சீனாவுடன் நல்ல உறவின் மூலமாகவே எதிர்காலத்தில் பெறக்கூடும். நாம் இப்போது திபெத்தை முன்னிலைப்படுத்தி பேரம் பேச முடியும். அப்படி வந்தால் அக்ஷய் சீனை எதிர்காலத்தில் ஒருவேளை நாம் சீனாவிடமிருந்து மீட்டெடுக்கக்கூடும். போர் ஏற்பட்டால் எதிரிகளை தோற்கடித்து விடலாம். ஆனால் இந்தியாவிற்கும் இழப்புகள் நிச்சயம் இருக்கும். அது சீனா பாகிஸ்தானுடன் மட்டுமல்ல, அதைவிட பலவீனமான ஒரு நாட்டுடன் போருக்கு சென்றாலும் நாம் 10 அடி அடிக்கும் போது அவர்கள் ஒரு அடியேனும் அடிப்பார்கள். ஆக பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரை போர் செய்து கைப்பற்றுவதை விட நாம் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் காஷ்மீரில் ரத்தம் சிந்தாமல் தந்திரோபாயத்தின் மூலம் இந்தியாவின் கட்டுப்பாட்டிற்கு அதை கொண்டு வருவதே சிறந்ததாக இருக்கும். அதற்கான நேரம் வந்துவிட்டது என்றே தோன்றுகிறது. ஜெய் ஹிந்த்.